இப்போ நான் போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப வந்து சேஃப்டியான வீடியோ, சேஃப்டியாக இருக்கணும் சரியா? ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து நாங்கள் பெயிண்டில் ஊற்றி அடிக்கக்கூடிய என்சி தின்னர் சரியா? அப்புறம் பாருங்கள், இன்னொரு பாட்டில் நான் ஊற்ற போகிறது தண்ணி. சரியா? பார்க்க ரெண்டுமே ஒன்று போல தான் இருக்கும் சரியா? இதை நான் கையை மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஆனால் உங்களால் இது வந்து என்சி தின்னர் எது தண்ணி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுதேன் சரியா? ஸ்கிப் பண்ணாதீங்க. என்சி தின்னர் வந்து இந்த பாட்டிலில் தான் கடையில் வைப்பாங்க. நம்ம ஒரு வேளை சேஃப்டியாக மாற்றணுன்னா பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். இந்த ரெண்டில் தண்ணி எது என்சி தின்னர் எதுன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது சரியா? எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த என்சி தின்னரை வந்து நம்ம மாற்றும்போது தண்ணி பக்கத்தில் வைக்கக்கூடாது. இந்த என்சி தின்னரை வந்து நீங்கள் எடுத்து டக்குன்னு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக ப்ராமிஸாக சொல்லுதேன், காப்பாற்றுறது வந்து கஷ்டம்தான். ஏன்னா இந்த என்சி தின்னர் உடம்புக்குள்ளே போனவுடனே குடலை வந்து அரிச்சிடும். இன்னொன்று வந்து உடம்புல உள்ள பார்ட்ஸை ஃபுல்லாக செயலிழக்க பண்ணிடும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே ஓரளவு நம்ம குடலில் பூரா கம்ப்ளீட்டாக வந்து அரிச்சிடும். இதை வந்து கவனமாக வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, தூர தள்ளி வச்சுருங்க. சின்ன குழந்தைகள் இருக்க இடத்துல வந்து கண்டிப்பாக வைக்காதீங்க, ரொம்ப வந்து ஆபத்து. இது வந்து இந்த பெயிண்ட் வகையிலே என்சி தின்னர் வந்து ரொம்ப மோசமானது. டர்பன்டாயில் மண்ணெண்ணெய் கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது நாங்களே மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த என்சி தின்னர், இப்போ நான் மாஸ்க் போடலை, மறந்துட்டேன். நான் பாட்டு எடுத்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வீடுகளில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி தனியாக வச்சுருங்க பாட்டிலில், அதோடு சேர்த்து வச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க நிறைய பேர் மறந்து வச்சுருவாங்க. இப்போ பெயிண்டிங் வேலை முடித்த உடனே என்சி தின்னர்லாம் இருக்கும். சிலவங்க வந்து பாட்டிலில் மாற்றி வச்சுருப்பாங்க. சரி நமக்கு இந்த பாட்டிலில் ஊற்றி வைப்போம் அப்படின்ட்டு பாட்டிலில் மட்டும் மாற்றிடாதீங்க. இப்போ ஒரு பாட்டில் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த பாட்டிலில் தான் இருக்கணும். இந்த பாட்டிலேருந்து வேறு பாட்டிலில் மாற்றிட்டிங்கன்னா தண்ணி மாதிரி தான் தெரியும். கவனமாக இருக்கணும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.